ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முட்டை குழம்பு எப்படி செய்வதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வெங்காயம். நான் இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சுவையான முட்டை. ஒரு கடாயில் எண்ணெய் போட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, சோம்பு போட்டு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தில் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா சீக்கிரமாக உங்களுக்கு குக் ஆகும். அந்த கலர் மாறுற வரைக்கும் நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருக்கணும். நல்லா அதை வெங்காயம் ஆயிலில் வதங்கின உடனே பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாற்போல் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. அடுத்தது வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். அடுத்து பொடியான இருக்குண்ணா தக்காளி போட்டுக்கோங்க. நான் ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நான் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சுருள நல்லா ஒரு குழைவாக வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா குழைவாக நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் மசாலாஸ் ஆட் பண்ணணும்.
மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் வெறும் மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாக போடுறேன், உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சுருள வதக்கிக்கோங்க. இதிலே நீங்கள் உருளைக்கிழங்கு போட்டு வதக்கலாம், இல்லைன்னா குழம்பு தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் கூட போடலாம். நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் போட போகிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி அளவு வேணுமோ அது மாதிரி கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 டம்ளர் ஊற்றிருக்கேன். ஊற்றி நல்லா கலந்து விட்டுருங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் தான் நான் உருளைக்கிழங்கு போடுறேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அது மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. பாருங்கள் எப்படி கொதித்து வந்துக்கிட்டு இருக்குன்னு. இந்த மாதிரி நல்லா கொதித்து வரப்போ தான் நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரும், அப்போ ஊற்றுங்க. நான் ஒரு 3 முட்டை ஊற்றுறேன். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் வேக வச்சு கூட அதை நல்லா முட்டையில் நல்லா கத்தி வச்சு கீறி அது மாதிரி கூட போட்டுக்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மூணு முட்டை ஊற்றி திரும்பவும் மூடி வச்சுருங்க. சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இது மேலே உங்களுக்கு கொத்தமல்லி தழை வேணுன்னா பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. இந்த ஸ்பூன் வச்சு ரொம்பவும் கிளறக்கூடாது, லைட்டாக தான் அப்படியே எடுத்து பார்க்கணும். அவ்வளோதாங்க, சூடான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.